கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 31வது உபவாச நாள். தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் எதை குறித்து என்று கேட்பீர்களானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பாய். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காய் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆமென். படிங்க, அப்படியே தொடர்ந்து படிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ஒன்று கூட்டி, ஹல்லேலூயா, கர்மேல் பர்வதத்திலே, ஹல்லேலூயா, அந்த தீர்க்கதரிசிகளும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கூடி வர செய்து, ஆகாப் ராஜாவையும் வரவழைத்து, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களையும் வரவழைத்து, ஹல்லேலூயா, எதற்காய் வரவழைக்கிறார் என்று கேட்டால், அந்த இடத்துல எலியா சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்களாம்? ஜனங்க மௌனமா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஏன்னு சொன்னா, அந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் மெய்யான தெய்வம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிய ஒரு பக்குவத்துல இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறார்னா, இந்த குந்தி குந்தி 2 நினைவுகளால், என்னதுங்க? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கும் அனுபவம் நமக்குள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கும் அனுபவம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நமக்குள் காணப்படுமானால் நமக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. நமக்கு என்ன செய்யணும், நம்ம எப்படி நம்ம வந்து நடக்கணும், எந்த வழியில போனோம், இன்னும் அந்த குழப்பத்திலேயே இருக்கிறோன்றது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த குழப்பம் நமக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காய் தான் தேவன் இந்த நாளிலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். ஏன் இந்த குழப்பம்? ஏன் இந்த குழப்பம்? இந்த குழப்பம் ஏன் வருது? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்க நம்ம பார்த்த மாதிரி அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க போனாங்கன்னா, எந்த ராஜா வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகிறாரோ அந்த ராஜா அந்த நாட்டுல எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அந்த தெய்வத்தை இவங்களும் வணங்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இல்லை?
அவங்க ஒரு தெளிவுல இல்ல. ஹல்லேலூயா. ஆல்ரெடி அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கிறபடினாலே அவர்களுக்கு என்ன செய்யறது என்று தெரியாதபடி அவர்கள் அப்படியா 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்கள். அப்போ அந்த நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எலியா மூலியமாய், எலியா தீர்க்கதரிசி மூலியமாய் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, யார் உண்மையான தெய்வம், இதை நீங்க புரிந்து கொள்ளணும். புரிஞ்சு நீங்க நல்லா இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஒரு டிசிஷன் எடுக்கணும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நம்புங்க. பகால் தெய்வமானால் பகாலை வணங்குங்க. 2 பேரையும் நீங்க வணங்காதீங்க. அது யாருக்குமே பிடிக்காது. ஹல்லேலூயா. அது முக்கியமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இது எப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 3ஆம் நாளோ 4ஆம் நாள் உபவாச நாளிலே தேவன் அவருடைய அன்பை பற்றி பேசினார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை குறித்து அவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். ஹல்லேலூயா. நம்மளுடைய அன்பு ஒருபோதும் என்ன ஆகக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு? வேசியின் அன்பாய் மாறக்கூடாது. ஏன் அப்படி அந்த அன்பா மாறிடுச்சுன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு உண்மையான அன்பு தேவனிடத்துல இல்ல. உண்மையாய் நாம் தேவனிடத்துல அன்பு கூறுவோமானால் ஹல்லேலூயா, நம்ம தேவனுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் தருவோம். இந்த உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரமாட்டோன்றத சொல்லி ஆண்டவர் தம்முடைய அன்பை குறித்து பேசினார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அவ்வளவு பரிசுத்த அன்பு, பியூர் லவ். அந்த பரிசுத்த அன்பை நமக்கு அவர் நம்மேல் ஊற்றினார் என்று சொன்னால் நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் எப்பவுமே சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் தம்முடைய நேற்றைய தினம் நம்ம பார்த்தபடி தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தபடினாலே அவர் எப்பொழுதும் யோசிக்கிறது என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மட்டுமே சொந்தம், வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யாருக்காவது நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அப்போ அவருக்கு அது பிடிக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்லி இந்த நாளிலும் என்ன சொல்றாரு? நமக்குள் 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சம்பவம் தான், எலியா தீர்க்கதரிசி உடனே அவர் பலிபீடங்களை கட்ட சொல்லி பாகால் தெய்வமானால் அக்கினியால் பதில் கொடுக்கிற தெய்வமே தெய்வம் சொல்லி அப்போ என்ன பண்றாரு? நீங்க நெருப்பெல்லாம் மூட்டக்கூடாது, நீங்க ப்ரேயர் பண்ணணும், அவ்வளவுதான், நீங்க கூப்பிடணும் உங்க தெய்வத்தை. அவர் இறங்கி அக்கினி அனுப்புனாருன்னா அவர் உண்மையான தெய்வம். நானும் அதே போல ஜெபம் பண்ணுவேன். எங்க தெய்வம் கர்த்தர் இறங்கி அவர் அக்கினியினால் பதில் கொடுத்தாருன்னா அவர் மெய்யான தெய்வம் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் எலியா தீர்க்கதரிசி. அப்போ வைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசியில பாகால் தெய்வத்தை அவங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க. பதிலே வராதபடிக்கு எலியா சரி என்னுடைய டர்ன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் ஜெபித்தார். தெய்வம் கர்த்தர் என்ன பண்ணினாரு? அக்கினியை இறக்கினார் வானத்திலிருந்து. அந்த இடத்தெல்லாம் அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. பலியை மட்டுமல்ல, அந்த கால்வாய்களில் இருந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டதுன்ற வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அதை நம்ம ஃபுல்லா படிச்சோம்னா நமக்கு இப்ப நேரம் போதாது. அப்ப இந்த நாளிலே தேவன் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, அப்படியாக நமக்கு அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான காரியங்களில்
தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு நன்மை செய்திருக்கிறார். தாம் யார் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கடந்த நாட்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் போராட்டத்தில் இருக்கும் பொழுது, பாடுகள் மத்தியிலே இருக்கும் பொழுது, உபத்திரவங்கள் ஊடாய் கடந்து செல்லும் பொழுது, நமக்கு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நம்ம ஜெபித்தோமே, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தரவில்லையா? அந்த ஜெபத்தை தேவன் கேட்கவில்லையா? நமக்கு நன்மையே செய்யவில்லையா? ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை நன்மைகள் அவர் செய்தும், ஹல்லேலூயா, இன்னும் நம்மால் என்ன செய்ய முடியல? ஹல்லேலூயா. இந்த 2 நினைவுகளை விட்டு நம்ம வெளியே வர முடியல. ஹல்லேலூயா. இந்த 2 நினைவுகள் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாய் போட்டிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 opinions. ஹல்லேலூயா. என்னதுங்க? 2 opinions. ஹல்லேலூயா. And Elijah came unto all the people and said, How long halt he between 2 opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word. சரி, இப்போ அந்த இடத்துல அவங்க மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கே. அந்த மௌனமாக இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ஜனங்கள் மௌனமாக இருந்தாங்க? அவங்க ஏன் மௌனமாக பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதியோர்கள், அவங்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர், அப்புறம் மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வனாந்திரத்திலே கொண்டு வந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்த அந்த காரியத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, கேள்விப்பட்டிருப்பாங்களே. கேள்விப்பட்டும் அவங்களால என்ன செய்ய முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை அவங்களால நம்ப முடியல, அவங்க அதை உணர முடியல. ஏன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் மாதிரி ஆண்டவர் எல்லாரோடும் இடைப்பட மாட்டார். தீர்க்கதரிசிகள் வழியாக தான் பேசுவார். ஆகையால் அவர்கள் மௌனமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டின் காலத்துல நான் வந்துட்டேனே, நான் தான் சொல்லியிருக்கிறேனே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரோடு இடைப்படுவேன், ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டேன். யாரெல்லாம் என்னை நோக்கி வாஞ்சித்து கூப்பிடுகிறார்களோ, உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நான் பதில் கொடுப்பேன், சமீபமாக இருப்பேன், நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறேனே. இன்னும் ஏன் உங்களுக்குள்ள இந்த 2 நினைவுகள், ஏன் இந்த 2 யோசனைகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அது நமக்கு நல்லா தெரியும், தெரியாம இல்லை. நம்ம எத்தனை தடவை நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தேவனை நோக்கி ஜெபித்த போது, கதறின போது, அழுத போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி அறிந்தும் நாம் ஏன் குந்தி குந்தி நடக்கணும்? அப்ப குந்தி குந்தி நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஆமென். ஒருவனாலும் கூடாது, ஆமென். ஒருவனை பகைத்து
மற்றவனை சிநேகிப்பான், ஆமென். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஆமென். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கூடாதே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ரொம்ப Hallelujah. தெளிவா சொல்றாரு. 2 எஜமான்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? ஊழியம் செய்ய முடியாது. ஹalleluya. 2 எஜமான்களுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ஒருவரை தான் நேசிக்க முடியும், இன்னொருவரை நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம்? பகைப்போம். ஹalleluya. ஒருவரை நேசித்து இன்னொருவரை நம்ம கட்டாயமா பகைப்போம். வெளியில சொல்லலனாலும் இருதயத்துல நமக்கு நல்லா தெரியும் நம்ம யாரை நேசிப்போம், யாரை விடவும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தா அப்போ எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்? ஹalleluya. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹalleluya, ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹalleluya. 2த்துக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாதே. ஒண்ணு தேவன்னா தேவன் தான், இல்ல உலகம் வேணுமா? உலகம் தான். ஹalleluya. எதையாவது ஒண்ணுதான் என்ன செய்ய முடியும், நம்மால தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் 2 நினைவுகள்? ஹalleluya. ஏன் 2 நினைவுகள்? அப்போ நிறைய காரியங்கள் நம்மை நமக்கு நம்ம மண்டக்குள்ள நம்மளை அழுத்துது. அதனாலதான் இன்னும் 2 நினைவுகளால் நாம் வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் நாம் தியானித்தபடி, தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தபடி இந்த உலகத்துலதான் வாழணும். ஆனா இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஹalleluya. இந்த உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாதுன்னு பார்த்தோம். ஹalleluya. உலகத்துலதான் வாழ்றோம். நேற்றைய தினமா ஆண்டவர் சொல்லிட்டார். ஹalleluya. இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டப்பா. ஆனா நீங்க இந்த உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஒத்து வாழக்கூடாது. நீங்க அப்படி ஒத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிப்பீர்களானால், நேற்றைய தினம் தேவன் ரொம்ப கிளியரா சொன்னாரு. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பேசினபடி. ஹalleluya. நம்மளால என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுக்கு நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்ய முடியாது. ஹalleluya, ஹalleluya. அப்போ 2 இந்த எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹalleluya. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப கிளியரா நம்மளோடு பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். நான் இறுதி பரியந்தம் என் தேவனுக்காய் ஜீவிப்பேன். இறுதி பரியந்தம் என் தேவனுக்காய் வாழ்வேன். என் தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை அடையும் வரை. ஹalleluya. எனக்காய் பரலோகத்திலே கட்டப்பட்ட அந்த வாசஸ்தலங்கள், அதை நான் அடையும் வரை நான் அதையே நாடி, மேலானவைகளையே நாடி நான் என்ன பண்ணுவேன்? என் ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கணும், இல்லையா? ஹalleluya. என்னால அப்படி முடியாது, ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்தை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது அப்படி நம்ம யோசித்தோம்னா, ஹalleluya, அதை விட்டு, மேலானவையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒதுங்கி அந்த இடத்துல இருந்து தூரம் விலகி போயிடணும். ஹalleluya. உலகம் போற போக்கிலே, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம அடிமையாய், பிசாசின் மகனாய் நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்தாங்க. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஹalleluya. தேவன் நமக்கு ஒரே வழிதான் வச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு தடவை நம்மகிட்ட பேசியும் நம்மளால ஏன் ஒரு நிலையான ஒரு டிசிஷன் நம்மளால எடுக்க முடியும்?
ஏன் ஒரு நினைவில் நான் தேவனுக்காய் வாழ்வேன், தேவனுக்கு மட்டுமே வாழ்வேன் என்று சொல்லி ஏன் நம்மால் வர முடியவில்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதை குறித்து தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஹல்லேலூயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்தவனாய் ஜீவிக்கின்றேன் சொல்லிட்டு நமக்குள் எந்த அனுபவம் காணப்படுகிறது? 2 நினைவுகள், 2 யோசனைகள், குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதே. இந்த அனுபவம் நமக்குள் காணப்படுமானால், ஹல்லேலூயா, எப்படி தேவன் நம்மிடத்துல கிரியை செய்ய முடியும்? எப்படி தேவன் மீண்டுமாய் நம்மிடத்துல இறங்கி அவர் நமக்காய் யுத்தம் செய்ய முடியும்? சொல்லுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மற்ற நாட்களில் எல்லாம், உபவாச நாட்கள்ல சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு, ஹல்லேலூயா, இந்த பிசாசுகளோடு நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, நம்ம போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நிக்கணும். தேவன் நமக்கா யுத்தம் செய்வாருன்னு பார்த்தோம். அப்போ நம்ம இதை போட்டுட்டு நம்ம ரெடியா நிக்கணும், தேவன் நமக்கா யுத்தம் செய்யணும்னா நம்மளுடைய சிந்தையிலே, நம்மளுடைய எண்ணத்திலே, நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் தேவனை மட்டுமே சார்ந்ததாய் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை மட்டுமே சார்ந்ததாய் இருந்தாதான் தேவன் இறங்கி நமக்கா யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வெளி தோற்றத்துல இல்ல, ஆண்டவரே நான் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்கிறேன், ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய நினைவெல்லாம் வேறு பக்கமா இருந்தால், நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படி இறங்கி நமக்கா யுத்தம் செய்ய முடியும்? தேவன் எப்படி நமக்கா இறங்கி யுத்தம் செய்ய முடியும்? நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுடைய யுக்திகள், அவனுடைய தந்திரங்களை நாம் ஜெயித்து வர வேண்டுமானால், ஹல்லேலூயா, அதை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் வாழ்ந்த நாட்களிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னது என்ன? இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் ஜெயிக்கணும்னு சொன்னாரே. அப்போ அவரு ஜெயித்தாரு, நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டார். என்ன செய்யணும்னு சொன்னாரு? நம்ம எதுலலாம் உறுதியா நிக்கணும், என்னென்ன ஆயுதங்கள் போட்டுக்கணும், எப்படி நம்ம ரெடி ஆகணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சிட்டீங்க, நீங்க அதுக்கப்புறம் உங்க வேலை என்ன? ஜெபம் பண்ணுங்க, அமர்ந்து காத்திருங்க, நானே தேவன் என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அவர் நமக்காய் இறங்கணும், நமக்காய் யுத்தம் செய்யணும், அவர் நமக்காய் ஜெயித்து நமக்கு ஜெயம் தரணும்னு சொன்னா அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. ஒரே நினைவாய் இருக்க வேண்டும், அவரை மட்டுமே நம்மளுடைய நினைவிலே, யோசனையிலே, சிந்தையிலே வைத்திருக்க வேண்டும். அப்பதானங்க அவரு நமக்காய் வந்து ஜெயம் பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவாரு, ஜெயம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய யோசனை எல்லாம் வேற ரூட்ல உலகமாய் காணப்பட்டால் தேவன் எப்படி நம்மிடத்துல வர முடியும்? ஹல்லேலூயா. அப்போ 2 எஜமான்களுக்கு நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் மிகவும் தெளிவாய் பேசுகிறார். அதனாலதான் அதுக்கு மேலுள்ள வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது அந்த 21:6-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்மளுடைய இருதயம் இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் அதிகமாய் நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய யோசனை,
நம்மளுடைய சிந்தை எங்க இருக்கும்? இந்த உலகத்து மேலதானே இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணம் எப்படி தேவனுக்கு நேராய் போகும்? ஹல்லேலூயா, போகாதே. அதனாலதான் ஆண்டவர் அதுக்கும் மேல சொல்றாரு, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம பொக்கிஷம்லாம் எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அப்போ நமக்கு என்னெல்லாம் நம்ம பொக்கிஷம் மேல சேர்த்து வைக்கணும்னு இருந்தாதான் ஹல்லேலூயா நமக்கு ஒரே மனசு இருக்குங்க. ஹல்லேலூயா. இரண்டு எண்ணங்கள் வராது, ஒரே எண்ணமா இருக்கும். அந்த எண்ணம் என்னவா இருக்கும்? நம்ம இந்த பூமியிலே இந்த பொக்கிஷங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு ஒரு லாபமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்திலே தான் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். நம்ம அவரையே பிடிச்சுக்கணும், அந்த இடத்துக்கே போகணுன்ற ஒரு யோசனை நமக்குள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் ஒரு நினைவாய் இருக்க முடியும். அந்த ஒரு நினைவு நமக்குள் இருந்தாதான் நம்ம ஹல்லேலூயா 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாமல் ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா நம்ம 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யற கணக்குல உலகமா ஆண்டவரா உலகமான்னு சொல்லி இந்த 2 நினைவுகள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம். கடைசியில சீக்கிரத்துல தேவனுடைய வருகை வந்துரும். அந்த நேரத்துல நம்மால் யோசிப்பதற்கோ எதையும் செய்வதற்கோ நமக்கு நேரம் இருக்காது. ஹல்லேலூயா. இமை பொழுதிலே திருடனை போல அவர் வந்து விடுவார். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு நம்ம எந்த நினைவுல நம்ம நிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த நினைவுல நம்ம நிக்கிறதுக்குள்ளார நிற்பதற்குள் கர்த்தருடைய வருகை வந்துடும். ஹல்லேலூயா. இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் என்ன ஆகுறான்? அவன் எதையாவது அவன் எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாலும் என்ன ஆகாதுங்க, அவனால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு அழகா சொல்றாரு யாக்கோபு, அவ்வளவு அழகா பேசுறாரு. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அழிப்பட்டு அலைக்கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1, 6, 7, 8 ஆண்டவர் அழகா பேசியிருக்கிறார் பாருங்க, சொல்லியிருக்கிறாரு நமக்கு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இருமனம் நமக்குள்ள இருந்துச்சுனாங்க நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? ஹல்லேலூயா, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எப்படி இருப்பானா, காற்றினால் ஹல்லேலூயா அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ எப்படி அந்த அலை பார்த்தீங்கன்னா மேல கீழே அப்படியே போயிடுதோ அப்படிதாங்க இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அது எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், அதை நாம் எதுவுமே பெற முடியாது. ஏன் சொன்னா நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? இருமனம் உள்ளவர்களா இருக்கணும். இருமனம் உள்ளவர்களா இருக்கிறோம்னாலே என்ன அர்த்தம்? நம்ம சந்தேகப்படுறோம்னு அர்த்தம். சந்தேகப்படுறோம்னா யாரை சந்தேகப்படுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படுறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சந்தேகப்பட்டோம்னா
நம்மளுடைய விசுவாசம் எந்த நிலைமையில் காணப்படுகிறது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, நம்மளுடைய விசுவாசம் உறுதியாய் அவர் மேல் அவரே அப்படின்னு சொல்லி நமக்கு அழகா சொல்லி கொடுத்தார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா தானே ஹல்லேலூயா நம்ம இந்த 2 நினைவுகளிலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. 2 நினைவுகள் நமக்கு வராது. ஆண்டவரையே பிடித்து கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்திலே நம் தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்கிற அந்த விசுவாசத்துக்குள், அந்த அனுபவத்துக்குள் நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ 2 நினைவுகள், இருமனம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவர் இந்த நாளிலே 31வது நாள் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கேயும் நல்லா இருக்க முடியாது சந்தோஷமா, நமக்கு நித்திய ஜீவன்லயும் பங்கு இருக்காது. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன்லயும் நமக்கு பங்கு கிடைக்காதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கடைசி மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டே இருப்போமே தவிர கடைசியில எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்றாரு, இல்ல எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம எப்படி இருக்கணும், எப்பொழுதும் அவரையே சார்ந்து கொண்டு இருமனம் இருக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அவரையே பற்றி கொண்டு உறுதியாய் விசுவாசித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மளுடைய எண்ணத்திலும் யோசனையிலும் சிந்தையிலும் அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்தால் ஒழிய இந்த இரு மனம் நமக்கு போகாது. ஹல்லேலூயா. இந்த 2 யோசனைகள் நம்மை விட்டு வெளியேறாது. ஹல்லேலூயா. இதேதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். 15-16 படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஆமென். நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 15-16 படிச்சீங்களா, பாத்தீங்களா, கேட்டீங்களா? நீ என்ன கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கிற? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மை வாந்தி பண்ணி போட்டுருவார்னா அப்புறம் நம்ம எங்க போறதுங்க, எங்க போறது? நீங்க நினைக்கிறீங்களா இந்த உலகம் நமக்கு நிரந்தரமாய் காணப்படும், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அல்ல. அநேக தரம் தேவன் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் சீக்கிரத்திலே ஒரு நாள் சடுதியாய் அழிந்து போகிற நேரம் சமீபமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைத்து பாராத நேரத்தில் இமை பொழுதிலே தேவனுடைய வருகை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் நிம்மதி அற்று போய். ஹல்லேலூயா. இந்த உலகம் மகா குழப்பத்துக்குள் மூழ்கிவிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வசனத்துல எழுதியிருக்கிறபடி நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி அவர் நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளங்களா ஒன்றொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேசங்களுக்கு விரோதமாய் தேசமும், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சிகளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனா சொல்லியிருக்கிறாரு, இவைகளெல்லாம் என்ன இல்லை, முடிவல்ல. இவைகள் எதுக்கு ஆரம்பம்? ஹல்லேலூயா, வேதனைக்கு ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்போ இந்த வேதனை காலம் ஆரம்பித்து விட்டது.
இன்னும் நம்ம சந்தோஷமா சமாதானத்தோடு நிம்மதியா இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. அல்லேலூயா. வாழ முடியாது. அல்லேலூயா. சீக்கிரத்திலே இந்த உலகத்திலே அநேக மாற்றங்கள் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அந்த மாற்றங்கள் இயற்கையாகவும் சரி, செயற்கையாகவும் சரி, மனிதர்கள் மூலியமாகவும் சரி, அநேக மாற்றங்கள் அது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். டெக்னாலஜி மூலியமா மாற்றம், கிளைமேட்டிக் மூலியமா மாற்றம், எல்லாமே மாற்றம் ஆகும்போது நம்ம சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும்னு முடியவே முடியாது. பாருங்க, இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளிலெல்லாம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் நிம்மதி இருக்குமா? எந்த நேரத்துல எதிரி வந்து குண்டு போட போறாங்களோன்ற பயம். அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? நிம்மதியா வாழ முடியுமா? எவ்வளவு வேதனை பாருங்க. எந்த நேரத்துல எந்த எந்த யார் மேல வந்து குண்டு விழுமோ, யாரெல்லாம் சாக போறாங்களோன்னு பயந்து பயந்து நடுங்கி வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. அது நீங்க இன்னும் நம்ம இடத்துல அது நடக்கல. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அது நடந்தா, அப்படி நடந்தாதான் நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம்ட்டு. நடக்கிற எந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குதோ அவங்க கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, எவ்வளவு வேதனையா இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் சிக்கி தவிக்கிறார்களே. ஆனால் இந்த நாள் மட்டும் தேவன் உங்களையும் என்னையும் அல்லேலூயா எவ்வளவு அருமையாய் போஷித்து எவ்வளவு அழகாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நாம் இருக்க நல்ல ஒரு இடமும், நாம் உடுக்க உடையும், நல்ல ஆகாரத்தையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறாரே. அந்த தேவாதி தேவனை நாம் சார்ந்து கொள்ளாமல், அந்த தேவாதி தேவன் பேரிலே நாம் நினைவாயிராமல், அவரையே பற்றி கொள்ளாமல், அல்லேலூயா, இன்னும் உலகத்துக்கு நேராய் நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பது என்ன? அல்லேலூயா. இன்னும் உலக காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருப்பது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னும் மனிதர்களை பார்த்து கொண்டிருப்பது என்ன? ஓ, இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க. நம்ம யாருங்க பார்க்கணும்? தேவனை மட்டுமே பார்க்கணும். ஏன் சொன்னா, அவர்தான் நம்மை பரலோகம் அழைத்து செல்வதற்கு அதிகாரம். இது அடிக்கடி ஆண்டவர் சொல்ற, வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லைங்க. நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால நம்ம யாருக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்படவும் வேணாம், யோசிக்க வேணாம். தேவன் சொல்லுகிற கட்டளைகளையும், தேவன் சொல்லுகிற ஹல்லேலூயா அந்த கட்டளைகளுக்கு மட்டுமே நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வோமானால், ஹல்லேலூயா, இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நமக்குள் இல்லாமல், ஆனாலுமின்றி குளிருமின்றி நம்ம இருப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மளை வாந்தி பண்ணி போட்டுருவாருங்க. ஹல்லேலூயா. வாந்தி பண்ணி போட்டுருவாரு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஒரு காலமும் இருக்கக்கூடாது. நம்ம அவரையே பற்றி சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம், 2 யோசனைகள், 2 எஜமான்கள் நமக்குள் காணப்படவே கூடாது. தேவன், ஐயோ என்னுடைய மகள் இன்னும் 2 யோசனைகளிலே வாழ்ந்து வருகிறாளே, ஐயோ என்னுடைய மகன் இன்னும் 2 நினைவுகள், ஏன் இருமனம்? தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிரியைகளை நான் பார்க்கிறேனேப்பா. ஏன்னா அவர் தான் என்ன பண்ண போறாரு, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தெராசிலே என்ன பண்ண போறாரு, நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் வைக்க போறாரு. அப்போ அவருக்கு பிரியமான கிரியைகளா இருந்தாதான் அந்த தெராசிலே அது நிறுத்தப்படும். அந்த பிரியமான கிரியைகள் இல்லைன்னு சொன்னா அந்த தெராசுல வைக்கவே மாட்டாரு. அந்த தெராசு, அந்த பேலன்ஸ் காலியா இருக்குமே. நம்ம யோசிப்போம், நம்ம நல்ல கிரியைகளை செய்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொள்வோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை
நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. எனக்கு தெரியும் நீ இன்னும் எந்த நிலைமையில இருக்கிற. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல். ஹல்லேலூயா. நீ அந்த நிலைமையில தானே காணப்படுற. உன் யோசனை இன்னும் 2 யோசனைகளாய் தான் இருக்கிறது. உன் நினைவுகள் இன்னும் 2 நினைவுகளாய் தானே இருக்கிறது. நீ இன்னும் என்னை முழுமையாய் விசுவாசித்து நீ இன்னும் என்னை சந்தேகப்படாதபடிக்கு என்னை பற்றி கொள்ளவில்லையே. ஹல்லேலூயா. நான் உனக்கு எத்தனை எத்தனை நன்மை செய்தும் நீ இன்னும் சந்தேகப்படுகிறாயே. இன்னும் என்னை உணரவில்லையா? ஹல்லேலூயா. தேவன் கேட்கிறார் நம்மை பார்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னா ஹல்லேலூயா நம்மளால தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதுங்க. தேவன் நம்மை வாந்தி பண்ணி போற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கும்போது அவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? யார் சொல்றாரு? உண்மையும் ஹல்லேலூயா சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மை சிருஷ்டித்தவரே அவர் தானேங்க. ஹல்லேலூயா. நம்மை படைத்தவரே அவர் தானேங்க. ஹல்லேலூயா. அவர்தான் உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அவருடைய சாட்சி எவ்வளவாய் நம்ம வாசித்தோம், அவரை குறித்து எவ்வளவாய் கேள்விப்பட்டோம், அவரை குறித்து நம்ம கண்ணார பார்த்தும் உணர்ந்தும் அதை அனுபவித்தும் கூட ஹல்லேலூயா இன்னும் நாம் அவரை நம்பவில்லை என்று சொன்னால், இன்னும் அவரை சந்தேகப்படுவோமானால் ஹல்லேலூயா அவர் நம்மளை வாந்தி பண்ணி போற்றுவார். நம்மை வாந்தி பண்ணி போற்றுவார். பாருங்க 17ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் ஹல்லேலூயா. நீ என்ன சொல்லிக்கிற? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பனன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் நல்லா இருக்கிறனே. இன்னைக்கு அநேகர் இதை தான் சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இதை மிகவும் துக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வெளியில பார்க்கிறவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா நமக்குள் காணப்படுகிற அத்தனை காரியங்களும் தேவன் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாதுங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு ஹல்லேலூயா, நீ எப்படி இருக்கிற நினைச்சுக்கிற? பிகாஸ் thou sayest I am rich, நான் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. நான் ஐஸ்வர்யவான் ஆயிருக்கிறேன். நான் திரவிய சம்மன் என்றும், அப்படின்னா I am increased with goods and have need of nothing. ரொம்ப கிளியரா போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. and increased with goods அப்படின்னா இந்த உலகத்துல தேவையான என்னெல்லாம் பொருட்கள் வேணுமோ, உலக பிரகாரமாய் உலகத்துக்கு வாழ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு. எனக்கு எதுலயுமே குறைவில்லைங்க, நான் நல்லா இருக்கிறேனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். and knowest not thou art wretched, miserable and poor and blind and naked. திட்டுறார் ஆண்டவர். நீ இப்படி நினைக்கிறியே,
ஆனா நீ எப்படி இருக்கிற? நிர்பாக்கியம் உள்ளவனும். ஹல்லேலூயா. wretched. நீ நிர்பாக்கியம். நீ பாக்கியவதின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் உன் கிரியைகள். ஹல்லேலூயா. நான் தான் உன்னை பாக்கியவதின்னு சொல்லணும். ஆனா நான் சொல்றேன், நீ நிர்பாக்கியம் உள்ளவன். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்க? பரிதபிக்கப்பட்டவனும் மிஸ்ரபிளா இருக்கிற உன் வாழ்க்கை. ஐயோ பரிதாபம். தரித்திரனும் குருடனும். ஹல்லேலூயா. ஓ poor, blind, நிர்வாணி, naked. ரொம்ப மனவேதனையோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் நாம் இந்த 2 யோசனைகளிலிருந்து இன்னும் இருமனமாய் நாம் காணப்படுவோமானால், இன்னும் குந்தி குந்தி நடக்கிற இந்த அனுபவம் நமக்குள் இருக்குமானால், தேவன் வைராக்கியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை வாந்தி பண்ணி போற்றுவாருங்க. ஹல்லேலூயா. நம்மை வாந்தி பண்ணி போற்றுவார். நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் இருக்கவே கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம்னு, ஆனா ஆண்டவர் எல்லாம் மாற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வெளி தோற்றத்துல இந்த உலகத்துல இருக்கிறவங்க மனிதர்களுக்கு பார்வையில நம்ம நல்லா சந்தோஷமா வசதி வாய்ப்பு படைத்தவர்களாய் வாழ்கிறோமே தவிர, ஆண்டவர் சொல்றாரு நம்மளுடைய ஆத்துமா எந்த நிலைமையில இருக்குது? நம்மளுடைய ஆத்துமா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது? பரிதபிக்கப்படுகிற நிலைமை. அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவில ஒண்ணுமே காணல, குருடாய் காணப்படுகிறது நம்மளுடைய ஆத்துமா. நம்மளுடைய ஆத்துமா நிர்வாணத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுமே கிடையாது. அததான் தேவன் சொல்றார். அப்போ வெளி தோற்றத்துல நம்ம மற்றவர்களுக்கு நன்றாய் வாழ்வது போல கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டு, ஹல்லேலூயா, நானும் ஆராதிக்கிறேன், நானும் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை தான் நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளி உலகத்திற்காய் நாம் வாழ்வோமானால் நம் ஆத்துமா எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது என்பதை குறித்து தேவன் பேசுகிறார். நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. 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 நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணியுமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். ஹல்லேலூயா. நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். கேட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யவானாய் ஆகணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? நெருப்பிலே புடமிட்ட பொன்னை போல இருக்கணும். ஹல்லேலூயா. நெருப்பிலே புடமிட்ட பொண்ணு எப்படிங்க இருக்கும்? அதுல ஒரு கரையும் இருக்காது, ஒரு அழுக்கும் இருக்காது. அது எப்படி இருக்கும்? அது புடமிட்ட பட்டு சுத்த பொண்ணா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த நெருப்பிலே புடமிடுற பக்குவம் எப்படி இருக்கும்னா பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் நம்மள நெருப்புல போட்டு பொன்னை உருக்குறது போல நம்மையும் உருக்குவார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம ஒப்பு கொடுக்கணும். இல்ல நான் வரமாட்டேன், நான் சுத்த பொண்ணாய் இருக்க விரும்புகிறேன், ஆனா நான் நெருப்புல வரமாட்டேன்னு சொன்னா, நெருப்புனா என்ன? தேவன் பரிசுத்தப்படுத்துதல். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குற ப்ராசஸ். அதுதான்
நெருப்புல போடுகிறது. ஹல்லேலூயா. அவர் போட்டு போட்டு என்ன பண்ணுவாரா? நம்மள பரிசுத்தமாக்குவார். நம்மளுடைய குறைகள், அழுக்குகள், கரைகள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடும்படியாக நம்ம நெருப்பிலே போட்டு நம்மளை புடமிடுவார். அப்படி புடமிட்டாதான் நம்ம சுத்த பொன்னாய் விளங்க முடியும். அந்த சுத்த பொன்னாய் விளங்கினால்தான் நம்ம யாருன்னு சொல்லிக்க முடியும்? அவருடைய பார்வையிலே ஐஸ்வர்யவானாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறார். உலகத்துல காணப்படுகிற ஐஸ்வர்யங்கள் அல்லங்க ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பெரிய வீடு, கோடி, கோபுரம், மாளிகை, காரு வைப்பதிலே ஐஸ்வர்யம் அல்ல. அது ஆண்டவர் விரும்புகிறது இல்ல. அது பேர் ஐஸ்வர்யம் அல்ல. தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யம் என்பது என்னதுங்க? சுத்த பொன்னாக, புடமிட்ட பொன்னாக, நெருப்பிலே போடப்பட்ட புடமிட்ட பொன்னாக திகழுவதே ஐஸ்வர்யம். நம்பர் 1. நம்ம ஐஸ்வர்யம்ன்றது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவர் எப்படி கணக்கிடுவாரு? நெருப்பிலே போடப்பட்ட சுத்த பொன்னாய் இருந்தா மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்டவங்க? ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, I counsel thee to buy of me gold tried in the fire. Tried in the fire. அதுதான் நெருப்பிலே போடப்பட்ட புடமிடப்பட்ட பொன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். அல்லேலூயா. நீ நிர்வாணமாயிருக்கிறன்னு சொன்னனே, அந்த நிர்வாணத்தை மூடணும்னு சொன்னா நீ என்கிட்ட இருந்து என்ன வாங்கணும்? வெண்வஸ்திரம் வாங்கிக் கொள்ளு. அல்லேலூயா. அல்லேலூயா. வெண்வஸ்திரம்னா என்னதுங்க? பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம். அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தையே எதிர்பார்க்கிறார். வெண் வஸ்திரம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்திலே வருகிறவர்களுக்கு தான் வெண் வஸ்திரம் உடுக்கப்படும் என்று இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலே எப்படி? நிறைய பாடுகள், அநேக ஆண்டவருக்காய் பாடுகளை சகித்து அந்த உபத்திரவத்திலிருந்து வருகிறவர்களுக்கே தேவன் என்ன பண்றாரா? வெண் வஸ்திரத்தை தரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வெண் வஸ்திரம்னா நம்ம அநேக பாடுகள், ஹல்லேலூயா, அநேக போராட்டங்களை தேவனுக்காய் சகிக்க வேண்டியது இருக்குதுங்களேங்க. சும்மாவே ஆண்டவர் வெண்வஸ்திரத்தை கொடுத்துருவாரா? அல்லேலூயா. சும்மாவே கொடுக்க மாட்டாரே. அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த தேவனுக்காய் சகிக்கிற எல்லாவற்றையும் நம்ம அதெல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் தானேங்க அவர் வெண்வஸ்திரம் தருவாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நீ என்னிடத்துல இருந்து என்ன வாங்கணும்? வெண் வஸ்திரம், ஒயிட் ரெயின்மெண்ட். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய நிர்வாணம் மூடப்பா. அடுத்து என்ன பண்ற? நீ வெண் வஸ்திரம் வாங்கிட்டு நீ என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்தது நீ பார்வை அடையும்படிக்கு. அல்லேலூயா. உன் கண்கள் சூடாக்கப்பட்டிருக்குதே, அந்த கண்கள் பார்வை அடையணும்னா உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. Anoint thine eyes with eye salve that thou mayest see. இது ஏற்கனவே ஆண்டவர் எப்ப பேசுறாருன்னு தெரியாது, நம்மோடு இந்த கலிங்கம், கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும்னா அது ஒரு விதமான ஆயின்மெண்ட்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு மருந்துன்னு சொல்லலாம் நம்ம. அல்லேலூயா. அது போடும்போது நம்ம கண்களிலே காணப்படுகிற எல்லா அழுக்குகள் வெளியே நம்ம கண் தெளிவான பார்வை அடையும்.
ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, சும்மா ஒண்ணும் கிடையாது. நம்ம கண் குருடாக்கப்பட்டிருக்குதுன்னா கண் திறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றார். எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்னா, இந்த கண்களிலே எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் காணப்படுகிறதோ அதை மட்டுமே இந்த கண்கள் பார்த்து, மற்றதெல்லாம் விட்டு கசடுகள், அழுக்குகள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உதறி தள்ளி இந்த கண் பார்வை அடையும்படியாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த அனுபவத்துக்குள் போக கூடாது. எந்த அனுபவம்? ஹல்லேலூயா. எந்த அனுபவம்? இந்த குந்தி குந்தி நடக்கிறான், இரண்டு நினைவுகள், இரண்டு யோசனைகள், அந்த அனுபவத்திற்குள் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களாய் வாழக்கூடாது. இரண்டு எஜமான்களை நாம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? சேவிக்க கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு, சூஸ் மீ, எய்தர் சூஸ் மீ ஆர் சூஸ் தி வேர்ல்ட். ஒன்று நீ என்ன பிடிச்சுக்கோ, இல்ல இந்த உலகத்தை பிடிச்சுக்கோ. நீ ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு வாழணும்னு நினைக்காத. ஹல்லேலூயா. நீ ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு நீ வாழணும்னு நினைச்சினா நீ எப்படிப்பட்ட அனுபவம்? அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பா இருக்கிறாய் என்ற அர்த்தம். அப்ப அனலும் இன்றி குளிரும் இன்றி நீ வெது வெதுப்பாய் காணப்பட்டால் ஏசப்பா என்ன பண்ணிடுவாராம்? நம்மை அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே சீக்கிரத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றாரு. சீக்கிரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்? நாம் தேவனுக்காய் வாழ்வோம் என்ற தீர்மானம். ஹல்லேலூயா. தேவனை பற்றி கொள்வோம் என்ற தீர்மானம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி, தேவன் கொடுக்கிற அந்த ஆலோசனையின்படி நம்ம ஐஸ்வர்யவானாய் மாறும்படி, ஹல்லேலூயா, நாம நிர்வாணியாய் இராதபடிக்கு நம்ம கண் பார்வை அடையும்படியாக தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த ஆலோசனையின்படி நாம் மாறும்படியாக தேவன் இந்த நாளிலே விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மாறி நம்மை நாமே என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்தி கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்கும்படியாக, இந்த பூலோகத்திலே நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதபடிக்கு பரலோகத்திலே சேர்த்து வைக்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாமே நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறோம், நம்ம நல்லா சூப்பரா இருக்கிறோம்னு சொல்லி 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது போல நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்மனன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நம்ம ஒருபோதும் சொல்லுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு அது ஒரு, நான் நிறைய பார்க்கிறேன், நிறைய பேர் இடத்துல விசாரிப்பதற்காய் நான் ஃபோன் பண்ணா, நான் நல்லா இருக்கனே, நான் சூப்பரா இருக்கிறேனேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது நல்லா தெரியும், அது அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனா அவங்க நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிப்பாங்க? தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழணும்? ஹல்லேலூயா. அதுக்குதான் இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், ஹல்லேலூயா, நீங்க என்னையே பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்னிடத்துல கொடுத்துருங்கப்பா. நீங்களா போராடாதீங்க. நீங்க யுத்தத்துல ஜெயம் எடுக்க முடியாது. நான் நின்னாதான் உங்களுக்கு யுத்தத்துல ஜெயம்.
என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் அதை செய்து பார்க்க கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையே நாம் பிடித்து கொண்டு தேவன் சொல்ற அந்த ஆலோசனையின்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக நம்ம எப்படியா மாறுவோம்? அவர் சொல்லுகிறபடி நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா. நம்ம ரெண்டுத்திலையும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதுங்க. அதுக்குதான் அவர் அடுத்த வசனத்துல அழகா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிற பிரயோஜனத்தை தேட கடவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 23ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன இருக்குதுங்களா? அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் அதான் கொடுத்துட்டார், ஃப்ரீ வில் கொடுத்துட்டார். ஒண்ணு உலகத்தை நோக்கி போனோம்னா போ, இல்ல என்ன பிடிச்சுக்கணும்னா பிடிப்பா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எல்லாம் தகுதியா இருக்குமா? அதை யோசிக்கணும். நமக்கு எல்லாம் தகுதியா இருக்குமா? அப்போ எல்லாம் தகுதியா இருக்குமான்னு கேட்டு அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதே. அல்லேலூயா. தேவனுடைய பக்திக்கு நேராய் பக்தி விருத்தி உண்டாக்குற காரியமாய் செய்கிறோமா? அதைதான் யோசித்து பார்க்கணுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நாம் செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமா? இது ஆண்டவருக்கு பிடித்த காரியமான்னு யோசித்து செய்வோமானால், அப்படி நாம் செயல்படுவோமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த இந்த 2 மனம் வரவே வராது, இரு மனம் வரவே வராது. நமக்கு ஒரே மனம் தான் இருக்கும். நம்ம ஆண்டவரையே பிடிச்சுப்போம். ஏன்னு சொன்னா நம்ம எப்பொழுதும் யோசிச்சு யோசிச்சு செய்யறோம்ல. அதுக்குதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, சுய பரிசோதனை செய்து பாருங்க. எது செய்தாலும் நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஆண்டவரே இது சரியா? ஆண்டவரே இது தவறா? நான் சரியான வழியில போறேனா தவறான வழியில போறேனான்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல சொல்றாரே. நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கேட்டு கேட்டு செய்யறவங்கள தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாம்சமும் இந்த உலகம் தான் நம்மளை அடிக்கடி மேற்கொள்ளும். நம்ம மாம்சத்தின்படி நம்மளுடைய சுய சித்தத்தின்படி தான் நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிடுறோம். நம்ம யோசிக்கிறது இல்ல, இது தேவனுக்கு பிரியமா? இது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குதா? தகுதியா இருக்குமா? தகுதியா இருக்காதா? இது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமா அப்படின்னு சொல்லி யோசிப்போமானால் நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களாய் வாழ மாட்டோம். நமக்குள்ள இந்த 2 யோசனை வராது. இந்த அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற அனுபவம் நமக்குள் காணப்படாது. எப்பொழுதும் தேவனுக்கு அனலாய் காணப்படுவோம். தேவனுக்குள் அனலாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்ம அப்படி இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க? பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். ஏன் சொன்னா, அனலா இருக்கும் பொழுதுதான் தேவன் எப்பொழுதும் நம் பக்கமாய் இருப்பார். ஹalleluya. நம்ம எவ்வளவு களவு அனலா இருக்கிறோமோ அவ்வளவு களவு தேவன் என்ன பண்ணுவாராம்? நம்ம பக்கமாய் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். ஹalleluya. ஹalleluya. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு அழகா நம்மளோடு பேசுறார். இன்னும் இவ்வளவு சத்தியத்தை அறிந்தும் நம்ம இந்த சத்தியத்திற்கு செவி கொடாமல் இரண்டு மனம் உள்ளவர்களாய் காணப்பட்டோமானால், ஹalleluya, அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை வெளிப்படுத்துற விசேஷத்துல 18ஆம் வசனத்துல சொன்னபடிதாங்க ஆண்டவர் சொல்வாரு, நீயே உன்னை என்ன பண்றப்பா, நீ உன்னையே ஏமாத்திக்கிற. நீ சொல்ற நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ற, எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்ற, எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்ற, ஆனா உன் ஆத்துமா எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. நீங்கள் எதுக்கு கீழ்ப்படினும் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தானே நீங்க நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க. இப்போ நீங்க உலகத்துக்கு அடிமையா தேவனுக்கு அடிமையா? நம்மகிட்ட ஆண்டவர் அதான் பேசினார். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னார், நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? தேவனுக்கு மட்டுமே அடிமையா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்துக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல மனிதர்களுக்கு அடிமை ஆகக்கூடாது. இந்த உலகத்துக்குள்ள ஆசா இச்ச பாசங்கள் சிற்றின்பங்கள் இவைகள் எதற்குமே அடிமையாய் மாறக்கூடாது. பாசத்துக்கு அடிமை ஆகக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகக்கூடாது. எதுக்குமே நம்ம அடிமை ஆகக்கூடாது. நம்ம யாருக்கு மட்டுமே அடிமையா இருக்க வேண்டும்? தேவனுக்கு மட்டுமே அடிமையா இருக்க வேண்டும். அப்போ நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தான் நம்ம அடிமையா இருப்போம். இது உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அப்போ உங்க மனசு தானே காரணம். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உமக்கே அடிமை, நாங்கள் உமையே பற்றி கொள்வோம், உமையே சார்ந்து கொள்வோம். இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், இருமணம் வேண்டாம், குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் வேண்டாம், அனலுமின்றி வெதுவெதுப்பும் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அனுபவம் வேண்டாம், வெதுவெதுப்பான அனுபவம் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டோம்னா, அப்ப ஆண்டவர் நம்மளை அழகா அவருடைய கரத்துல எடுத்து அவருடைய ஆளுகைக்குள்ள நம்மளை நடத்துவாரே. ஆனா அங்கதான் பிரச்சனை. என்ன நடக்குது? அல்லேலூயா. இந்த மாம்சம் மேலோங்கு. இந்த உலகத்துல மனிதர்களை பார்க்கிறோம், உலக காரியங்களை பார்க்கிறோம், உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். பார்த்து ஐயோ எப்படி இதை விடுறது, எப்படி நம்ம வர்றது வெளியே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே. அப்ப நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்டு வந்தாலே பிசாசு என்ன பண்ணுவான்? நீ சொல்றது ரைட் தான், நீ இப்படியே இரு, நீ ஆண்டவரை பிடிச்சுக்காத, உலகத்துல வாழ்ற, ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம் நீ ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டினா அப்படின்னு பிசாசு சொல்லுமே. அப்ப நம்ம அதுக்கே அடிமை ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு. இப்போ நீங்க இந்த சத்தியத்திற்கோ இந்த உபதேசத்திற்கோ நீங்க உங்களை நீங்களே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினால் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா தேவனிடத்துல? ஆண்டவரே
நாங்கள் முழுமையாய் நீர் சொல்வதற்கு கீழ்ப்படுகிறோம். நாங்கள் உமக்கே அடிமைகளாய் மாறுகிறோம். இந்த உலகத்திற்கு நாங்கள் அடிமைகளாய் மாற மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைய தினம் நமக்குள்ளே இந்த குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இருமனமுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் நாம் தேவனையே சந்தேகப்படுகிறதாய் அர்த்தம். நம் தேவனை சந்தேகப்படுவோமானால் எப்படி தேவன் நமக்காய் இறங்குவார்? எப்படி தேவன் நமக்காய் யுத்தம் செய்ய முடியும்? எப்படி நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும்? ஹல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காய் தேவன் இந்த நாளிலே மீண்டுமாய் நம்மளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறாரே. ஏன் இருமனம்? ஏன் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான அனுபவம்? ஏன் இன்னும் உன்னையே நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி, ஆனால் உன் ஆத்துமாவோ உன் கிரியைகளோ நான் அறிந்திருக்கிறேன் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த உலகத்திலே மனிதர்கள் பார்க்கும் வண்ணமாக நாம் நன்றாய் வாழ்கிறபடி காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நிமிடம் நம்மளுடைய ஆத்துமாவை ஆராய்ந்து பாரு. நம்மளுடைய ஆத்துமாவிலே தேவன் சொல்லுகிறபடி, தேவன் விரும்புகிறபடி நம்ம ஆத்துமா காணப்படுகிறதா? அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்திருக்கிறோமா? கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ சொல்லியும் உனக்குள்ள என்ன காணப்படுது? இருமனம். அப்போ உன் கிரியையில நீ என்னத்தை காண்பிப்ப? அப்போ நம்ம கிரியை எங்க இருக்கோம்? அவருக்கு பிரியமான கிரியையா இருக்குமா, பிரியமில்லாத கிரியையா இருக்குமா? பிரியமில்லாத கிரியையாய் காணப்படும். அதுக்குதான் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தார், பிரியமுள்ள கிரியைகளாய் இருக்க வேண்டும். எந்த கிரியையா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமான கிரியைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் அது பிரியமாய், அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அதை தேவன் தான் சொல்லணும். சரி மகளே, நீ செய்யற காரியம் எனக்கு பிரியமுள்ள காரியம்னு சொல்லி அவர் தான் சொல்லணுங்க. நம்மளே நம்ம சொல்லிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.